ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ போட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஜெயிலில் வந்து கதிரை வச்சுருக்காங்க. ஜெயிலில் வச்சுருக்கையில் அவங்க அப்பா போய், என்னடா கதிர், நீ வந்து ஜெயிலில் இருக்கிறவன் இல்லையே, நீ தப்பு செய்கிறவன் கிடையாது, யார் என்ன தப்பு செஞ்சா சொல்கிற அப்பாட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் அங்கே தான் இருந்தேன், அவர் எப்படி விழுந்தாருன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு. பொய் சொல்லாத கதிர், சொல்லு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து சொல்கிறாப்புல கதிர், அப்பா குமார் தாப்பா தள்ளி விட்டேன், மாமாவும் நானும் பேசிக்கிட்டு இருக்கையில் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ நான் போய் போலீஸ்கார்ட்ட சொல்கிறேன்டா அப்படின்னு. இல்லைப்பா, அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சத்திவேல் வந்து முழிச்சிடுறாரு. முழிச்சோடனே போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து பேச போகிறாங்க. குமார் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஐயோ இவர் முழிச்சிட்டாருன்னா உண்மையை ஃபுல்லாக சொல்லிடுவாரே, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போலீஸ் போய் கேட்குறாங்க. கேட்கையில் என்ன ஏதுன்னு அவர் சொல்கிறத தெரியலை. ஆனால் என்ன சொல்லுவார்னா, கண்டிப்பாக கதிர் வந்து நல்லவன், குமார் தான் தள்ளி விட்டான் அப்படின்றது சொல்லுவார். என்னடா நம்ம அண்ணன் நம்ம மகனையே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி தம்பிக்கு கோவம் வந்துடும். இதை எடுத்துக்கிட்ட குமார் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, எங்கப்பா பார்த்தீங்களா பெரியப்பா இப்படி சொல்லி இதையே அவனுக்கு சாதகமாக செஞ்சுக்கிட்டு கதிர் செஞ்ச தப்புக்கு என்னைய உள்ள அனுப்புகிறாரு பார்த்தீங்களாப்பா உங்கள் அண்ணே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி எதையாவது திரிச்சு விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன்.